அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்குனா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஆமாங்க, இந்த உருளைக்கிழங்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டே எனக்கு கொடுத்துருந்தாங்க. கொடைக்கானல்லேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல மணலோட அழகாக அந்த நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இது அதில் வந்து எந்த ஒரு சூத்தை அது மாதிரி இல்லாமல் எல்லா கிழங்குமே நல்லா இருந்ததுங்க. அதை அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கரில் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் சமைச்சேங்க. அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு குக்கரில் இருக்கிற சுடு தண்ணியை வடிச்சிட்டு ஜில்லு தண்ணியை நான் அதில் ஊற்றினேன். இது எதுக்காகனா நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியாகவே தோல் நல்லா உறிஞ்சு வருங்க. அதுக்காக வேண்டிதாங்க. அப்புறம் எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா உரித்து வச்சாச்சுங்க. அதுக்கு பிறகு அடுப்பில் நல்லா ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றினேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டது கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்டேங்க. அப்படியே எதுக்காக இதுன்னா எண்ணெயிலேயே போடுறோம்னா எல்லா பக்கமுமே ஈவனாக நமக்கு எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மஞ்சள் வந்து ஆட் ஆயிடும். அதுக்காக வேண்டிதாங்க. நம்ம கிளறி விட்டும்போது எல்லாமே மஞ்சள் கலரில் நல்லா எல்லா உருளைக்கிழங்குமே பிடிச்சிருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல உருளைக்கிழங்கெல்லாம் கிளறி விட்ட பிறகு அது கூட மிளகாய் பொடி இருக்குல்ல, அதை போட்டேங்க. அதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுட்டு நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டேங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தா அது எதுக்காக அப்படின்னா உப்பு வந்து கிழங்குல கொஞ்சம் நான் வேக வைக்கும்போதே பாதி உப்பு போட்டிருந்தேன். இப்போ இந்த கிழங்குக்கு நான் எப்பயும் உப்பு சாப்பிட மாட்டேன், அளவாக தானே சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது இது இன்றைக்கி ஒரு நாளைக்கு நல்ல உப்புவோட காரசாரமாக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வேண்டியும் நம்ம வதக்கும் போதேவும் நல்லா உப்பு போட்டு நல்லா நிறைய இல்லை, பாதி ஏற்கனவே வெந்ததில் கொஞ்சம் இருந்ததா, இப்போ கொஞ்சம் அளவாக உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சு மூடி வச்சேன். மூடி வச்ச உடனே உப்பு வந்து அந்த நீர் கொத்து வரும்போது உப்போட நல்லா கரைஞ்சி கிழங்கோட நல்லா கரைஞ்சி அப்படியே உப்பு கொடுத்துருங்க. அதுக்காக வேண்டிதாங்க இதை பண்ணினேன். இதை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அதுக்கு பிறகு இதை வந்து எனக்கு உடனே ஆசை தயிர் சாதத்துக்கு இல்லாட்டி ரசத்தில் சாப்பிடுன்னு சொல்லிட்டு, ரசத்தில் வேண்டாம், இன்றைக்கி அடிக்கடி ரசம் தானே சாப்பிட்றோம், அதனால தயிர் சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தயிரை போட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்துட்டு பக்கத்துலேயும் பொட்டேட்டோவும் வச்சுட்டேங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க, இவ்வளோ அழகாக சமைச்சிருக்கோன்ட்டு. அது பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம உருளைக்கிழங்குனா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லா பிடிக்குங்க. சரிங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.